revision for class 11 biology chemical coordination and integration chapter. இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஓவராலாக என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் எல்லாமே முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு ரிவிஷன் சீரிஸ் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைனா நான் வெறும் நோட்ஸ்க்கான பிடிஎஃப் கொடுத்துட்டு அதில் என்ன இருக்குன்னு லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விட்டுறேன். இது பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுவும் சொல்லுங்கள், பிடிஎஃப் மட்டும் போடுங்கன்னு சொல்லுங்கள். ஸோ ஐ வில் கிவ் இட். I will not take revision classes. Okay, let's start the video. Okay, first இப்போ chemical coordination integration எடுத்துக்கிட்டோம்னா it's a good chapter. இதுக்கு வந்து weightage or 1 or 2 questions வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ let's start. It is broadly divided into 4 categories. First எடுத்தோன்னே endocrine glands and hormonesனு ஒரு overall introduction இருக்குது. அதுக்கப்புறமா human endocrine systemல எல்லா glands, நம்ம உடம்புல இருக்க எல்லா endocrine glands and corresponding hormones and their functions எல்லாமே ஒரு ஃப்ளோவாக அப்பர் டு லோயர் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் வந்து ஹைப்போதலமஸ், நெக்ஸ்ட் பிட்யூட்ரி, பீனியல், தைராய்ட், பாராதைராய்ட், தைமஸ், அட்ரினல், பான்க்ரியாஸ், டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி. ஸோ இந்த கிளான்ஸ் எல்லாமே அது எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ் செக்ரேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஹார்மோன்ஸ் ஆஃப் ஹார்ட், கிட்னி அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட். அது வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸ் தவிர்த்து வேறு எந்தெந்த கிளான்ஸ்லாம் ஹார்மோன் செக்ரேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன். ஸோ இந்த டாபிக் தான் இந்த இதுலேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ இதில் நீங்கள் நம்ம 2 விதமான கொஷின்ஸ் வரும். நான் எப்படின்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நேச்சர் இருக்குது ஒவ்வொரு ஹார்மோன்ஸ்க்கு. ஸோ இப்போ வந்து அட்ரினலின், நார் அட்ரினல் எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் தைராய்டு ஹார்மோன்ஸ், அது வந்து டைரோசின் மெட்டபாலிசம்லேருந்து வருது. இதுவே நம்ம வந்து கார்டிசோல் எடுத்துக்கிட்டோம்னா இல்லை வேறு எதாவது எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ்லாம் ஃபேட் சாலிபிள். ஸோ இட் கேன் கிராஸ் செல் மெம்ப்ரேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேட் சாலிபிளாக ப்ரோட்டீனாக அமினோ ஆசிடாக எங்கேருந்து வருதுன்னு ஒரு நேச்சர் வச்சு கேட்கலாம். செகண்ட் வந்து செகண்ட் மெசஞ்சர்ஸ், மோட் ஆஃப் ஆக்ஷன், எந்த மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணுது. இப்போ வந்து ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ்லாம் கேனாட் கிராஸ் வந்து செல் மெம்ப்ரேன் கிராஸ் பண்ண முடியாது. அதனால இட் ஆக்ட்ஸ் பை செகண்ட் மெசஞ்சர்ஸ் லைக் IP3 அண்ட் cyclic AMP. பட் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் கேன் கிராஸ் த செல் மெம்ப்ரேன் பிகாஸ் இட் இஸ் ஃபேட் சாலிபிள். ஸோ அதனால் வந்து அது டேரெக்டாக நியூக்ளியர் ரிசெப்டார்ஸோட வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வாங்க ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிவிஷன் பண்ணுறேன். First, endocrine glands. They are ductless and secrete hormones. Okay, hormones are non-nutrient chemical which acts as intercellular messenger and are produced in trace amounts. Second one, the human endocrine system. Adila first one, the hypothalamus. It is present in location. So in the location, adukapparama idu enna appadina, it is the basal part of diencephalon in forebrain. Contains several groups of neurosecretory cells called nuclei producing hormones. So neurohormones, இந்த ஹைப்போதலாமஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ் பேர் நியூரோ ஹார்மோன்ஸ். ஸோ இதில் எங்கே இருக்குன்னா இது ஒரு ஹைப்போதலாமிக் நியூரான்ஸ்லேருந்து செக்ரீட் செய்யப்படுது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறாங்க. பாருங்கள் இங்கே எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு. ஹார்மோன்ஸ் ஆரிஜினேட்ஸ் இன் ஹைப்போதலாமிக் நியூரான்ஸ், பாஸ் த்ரூ ஆக்சான்ஸ் which are released from the nerve endings and reach the pituitary through portal circulatory system. ஓகே, இதுதான் நம்ம ஃப்ளோ சார்ட் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளோ சார்ட் வந்து நம்ம ஃப்ளோ ஆஃப் ஹார்மோன்ஸ் ஃப்ரம் ஹைப்போதலாமஸ் டு பிட்யூட்ரி, இது அப்படியே ஒரு ஃப்ளோவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து போஸ்டீரியர் பிட்யூட்ரி இஸ் டைரக்ட்லி கண்ட்ரோல் பை நியூரல் ரெகுலேஷன் ஆஃப் ஹைப்போதலாமஸ். ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்ரி வந்து இந்த மாதிரி ஹைப்போதலாமிக் ஸ்டாக் வச்சு, ஸோ ஸ்டாக்லேருந்து ஆர்ட்ரிஸ் மூலிமா நம்ம ஹார்மோன்ஸ் வருதுன்னு சொல்லலாம். போஸ்டீரியர் பிட்யூட்ரி வந்து டைரக்ட்லி அண்டர் நியூரல் ரெகுலேஷன் ஆஃப் ஹைப்போதலாமஸ். ஓகே, போஸ்டீரியர் பிட்யூட்ரிக்கு இன்னொரு பேர் என்ன? நியூரோ ஹைப்போஃபைசஸ். ஸோ இதெல்லாமே நம்ம டேரெக்டாக போஸ்டீரியர் பிட்யூட்ரி கேட்கலாம், நியூரோ ஹைப்போஃபைசஸ் கூட கேட்கலாம். நம்ம கீழே பார்க்கலாம் அதை. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், ஆன்டீரியர் பிட்யூட்ரி போஸ்டீரியர் பிட்யூட்ரியை ஹைப்போதலாமஸ் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்ரி வந்து இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுது. போஸ்டீரியர் பிட்யூட்ரி டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே ஃபைன். ஆன்டீரியர் பிட்யூட்ரிக்கான என்னென்ன ஹார்மோன்ஸ்னால் 2 types of hormones. ஒன்று ரிலீசிங் ஹார்மோன்ஸ், இன்னொன்று இன்ஹிபிட்டிங் ஹார்மோன்ஸ். ஸோ ரிலீசிங் ஹார்மோன்ஸில் மெனி டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம NCERTல கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து கொனாடோட்ரோஃபின் ரிலீசிங் ஹார்மோன். நம்ம வேறு என்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னா தைரோட்ரோஃபின் ரிலீசிங் ஹார்மோன் இருக்குது, அதுக்கப்புறமா க்ரோத் ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. இது வந்து இன்ஹிபிட்டிங்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சொமேட்டோஸ்டாட்டின் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன்னொரு நேம் என்ன, க்ரோத் ஹார்மோன் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன். ஃபைன். ஸோ ஐ திங்க் வி ஆர் கிளியர் அபவுட் ஹைப்போதலாமஸ் விச் இஸ் கிவன் இன் NCERT. NCERTல கொடுத்துருக்க எல்லா பாயிண்ட்டும் கவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வி கோ டு பிட்யூட்ரி. பிட்யூட்ரி லொக்கேஷன் என்ன, செல்லா டர்சிகா, இட் இஸ் அ போனி கேவிட்டி அட்டாச் டு ஹைப்போதலாமஸ் பை அ ஸ்டாக். அதுக்கு அந்த ஸ்டாக் பேர் தான் ஹைப்போதலாமஸ் பிட்யூட்ரி ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க, நிறைய ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் இருக்குது. ஸோ ஹைப்போதலாமிக் ஸ்டாக்னா பிட்யூட்ரி ஸ்டாக் எது வேணால் நம்ம நேம் வச்சுக்கலாம். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பிட்யூட்ரி gland is anatomically divided into 2 lobes, adenohypophysis, neurohypophysis. அதுக்கு adenohypophysis இன்னொரு பேர்
பார்ஸ் டிஸ்டாலிஸ். அது என்ன, அதில் என்ன இருக்குன்னா பார்ஸ் இன்டர்மீடியாவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஹியூமன்ஸில் வந்து மேமல்ஸ்லேயே வந்து பார்ஸ் இன்டர்மீடியா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த அளவுக்கு அது ப்ராமினன்ஸே கிடையாது. ஒரே ஒரு ஹார்மோன் மட்டும் தான் செக்ரேட் பண்ணும், மெலானின் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் MSH செக்ரேட் பண்ணும். மற்றபடி அதுக்கு வேறு எந்த ரோல் அதிகமாக இல்லை. நியூரோ ஹைப்போஃபைசிஸ்னால் இட் இஸ் ஆல்சோ கால் பாஸ் நெர்வோசா. இது வந்து போஸ்டீரியர் பிட்யூட்டரி சொல்கிறாங்க. அடினோ ஹைப்போஃபைசிஸ்னா ஆன்டீரியர் பிட்யூட்டரி, நியூரோ ஹைப்போஃபைசிஸ்னா போஸ்டீரியர் பிட்யூட்டரி. ஃபைன். இப்போ நியூரோ ஹைப்போஃபைசிஸ் என்னென்ன ஹார்மோன் செக்ரேட் பண்ணுதுன்னா ரெண்டு தான், ஆக்சிடோசின் அண்ட் வேசோப்ரெசின். ஆக்சிடோசின் அண்ட் வேசோப்ரெசின். பட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்குது, அது நமக்கு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாஸ் டிஸ்டாலிஸ் ஆன்டீரியர் பிட்யூட்டரி என்ன பண்ணுதுன்னா க்ரோத் ஹார்மோன், ப்ரோலாக்டின், TSH, ACTH, LH அண்ட் FSH அண்ட் மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான் வந்து மெலனின் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான் நமக்கு பார்ஸ் இன்டர்மீடியா வருது. ஸோ திஸ் ஹாஸ் டு பி நோட்டட். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றுக்கான கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன். இப்போ க்ரோத் ஹார்மோன் என்ன, க்ரோத் ஹார்மோனான ரிலேட்டடான ஃபீச்சர். நம்ம க்ரோத் ஹார்மோனாவே நமக்கு பேர் தெரியுது. இட் இன்க்ரீசஸ் த க்ரோத் ஆஃப் த பர்சன். ஹைட்டாகலும் சரி வெயிட்லேயும் சரி நமக்கு பிரெத்தும் ஹைட் ரெண்டுமே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி வந்து ஹைட் தான் இன்க்ரீஸ் பண்ணும் பிரெத்தை விட. ஸோ அதுக்கப்புறம் அதில் பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்று ஹைப்பர் செக்ரீஷனில் ஜைஜாண்டிசமும், ஹைப்போ செக்ரீஷனில் ஸ்டண்டட் க்ரோத்தும் வரும். நெக்ஸ்ட் வந்து ப்ரோலாக்டின் ரெகுலேட்ஸ் த க்ரோத் ஆஃப் மேமரி கிளாண்ட். Prolactin regulates the growth of mammary gland and milk formation. Next one, the TSH stimulates the secretion of thyroid hormones, namely thyroxine, T3 எல்லாமே வந்துரும். Next வந்து ACTH adrenocorticotropic hormone stimulates the secretion of steroid hormones like glucocorticoids from the adrenal cortex. Okay. Next வந்து LH and FSH நமக்கு தெரியும், ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி கீழே பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டெஸ்டோஸ்டிரான் ஸ்டிமுலேட் பண்ணுறது, லைடிக் செல்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணுறது. ஸோ மேல் அண்ட் ஃபீமேலில் தனித்தனி ரோல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மெலானின் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரெகுலேட் த பிக்மெண்டேஷன் ஆஃப் ஸ்கின். மெலானின் வந்து ரெகுலேட்ஸ் த பிக்மெண்டேஷன் ஆஃப் த ஸ்கின். நெக்ஸ்ட் pars nervosa, oxytocin and vasopressin. So oxytocin acts on smooth muscles and induce contractions. Next one, the contraction during parturition and milk ejection. So general one irukku. Next, vasopressin is also called antidiuretic hormone. Antidiuretic hormone acts at kidney. Okay, என்ன பண்ணும், வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன். நம்ம எப்போவெல்லாம் நமக்கு வந்து பிபி கம்மியாக இருக்கோ, கார்டியாக் அவுட்புட் கம்மியாக இருக்கோ, அப்போ வந்து இது வந்து டிஸ்டல் டியூபியூல்ஸ் ஆஃப் கிட்னியில் ஆக்ட் பண்ணி வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நமக்கு அது இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். அது வந்து அப்படியே பிளட்டில் சேரும். ஸோ அப்போ பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிபி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும், பிபி இன்க்ரீஸ் ஆகிடும். ஃபைன். This is how it acts and increases the BP and regulates the BP. கம்மியாக இருக்கிறப்ப இப்படி வரும். நெக்ஸ்ட் வந்து எப்படி பண்ணுது அப்படிங்கிறத யோசிச்சோம்னா, இட் இன்சர்ட்ஸ் aquaporine channels in distal tubules. நம்ம கிட்னியில் இருக்க DCT அதுக்கப்புறமா கலெக்டிங் டக்டில் வந்து நமக்கு வந்து இது ஒரு aquaporins-ங்கிற ஒரு வாட்டர் சேனலை கேரியர் ப்ரோட்டீனை வந்து இன்சர்ட் பண்ணுறது மூலயமா அந்த டியூபியூல்ஸில் இருக்க வாட்டர் வந்து எஸ்கேப் ஆகி நமக்கு இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸில் வந்து ஜாயின் ஆகிடும். ஸோ அது ஜாயின் ஆகிறப்ப நம்ம வாட்டர்லாம் ரீஅப்சர்வ் ஆகுது. இப்படி தான் நடக்குது. ஸோ மோட் ஆஃப் ஆக்ஷனாக நீங்கள் aquaporine channels இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. போதும், இந்த லெவலுக்கு இது போதும். நம்ம காலேஜ் வந்ததுக்கப்புறம் டீப்பாக படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பீனியல் கிளாண்டோட லொக்கேஷன் டார்சல் சைட் ஆஃப் ஃபோர் பிரெயின். இப்போ ஐ திங்க் யூ ஆர் ஃபெமிலியர் வித் ஹைப்போதாலமஸ் அண்ட் பிட்யூட்டரி. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் அ குயிக் ரிவிஷன். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா சூப்பர். இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. நெக்ஸ்ட் பீனியல் கிளாண்ட் லொக்கேஷன் டார்சல் சைட் ஆஃப் ஃபோர் பிரெயின். நெக்ஸ்ட் அதோட ஃபங்க்ஷன் என்னென்னா செக்ரீட்ஸ் மெலட்டனின். நமக்கு எல்லாமே தெரியும். மெலட்டனின் இட்ஸ் ஸ்லீப் வேக் சைக்கிளில் கண்ட்ரோல் பண்ணுறது. கார்டியக் அண்ட் ரிதம்னால ரெகுலேட் பண்ணும். ஸோ வந்து ரெகுலேட் 24 hours டயனல் ரிதம் ஆஃப் பாடி, மெயின்டைன்ஸ் ஸ்லீப் வேக் சைக்கிள், பாடி டெம்பரேச்சர், மெட்டபாலிசம், பிக்மெண்டேஷன், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அண்ட் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி ஆஃப் த பாடி. ஸோ டிஃபென்ஸையும் நம்ம மெயின்டைன் பண்ணோம். தைராய்டு நெக்ஸ்ட். ஓகே, பீனியல் கிளாண்டில் வந்து நமக்கு இந்த ஃபங்க்ஷனில் நம்ம NCERT மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போதும். நெக்ஸ்ட் வந்து தைராய்டு கிளாண்ட் கம்போஸ்ட் ஆஃப் 2 lobes. we know lateral lobes 2 இருக்குது, நடுவில் isthmus ஒன்று இருக்கும். ஸோ இட்ஸ் வில் பி சூப்பராக இருக்கும். நம்ம இங்கே வாங்க அனாட்டமியில் செம்மையாக இருக்குது. ஹெட் அண்ட் நெக்கில் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தைராய்டு அனாட்டமியில் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இட் கம்போஸ்ட் ஆஃப் ஃபாலிகல்ஸ் அண்ட் ஸ்ட்ரோமல் டிஷ்யூஸ், கண்டெய்ன்ஸ் ஃபாலிகுலர் செல்ஸ் வித் சிந்தசைசஸ் T4 and T3. நெக்ஸ்ட் வந்து ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம். இதுதான் முக்கியம். நமக்கு அனாட்டமி அதிகமாக இந்த ஃபிசியாலஜியில் கேட்க மாட்டாங்க. இது ஹியூமன் ஃபிசியாலஜி தானே. ஸோ அதை பற்றி ஸ்ட்ரக்சர்ஸில் அதிகமாக கேட்க மாட்டாங்க. நமக்கு வந்து ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசமில் என்னென்ன இருக்குன்னு வச்சு தான் கேட்க சான்ஸ் இருக்குது. காஸ் வந்து டெஃபிஷியன்சி ஆஃப் அயோடின். ரிசல்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட் கால் goiter. as we know all, pregnancy during hypothyroidism என்னென்ன பண்ணுன்னா cause defective development and maturation of baby which leads to, ஸோ நம்ம ஹைப்போதைராய்டிசம் ப்ரெக்னன்சி டைமில் மட்டும் அந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனைலாம் வருமா,
என்னென்னா stunted growth called cretinism, next mental retardation, low intelligence, abnormal skin and deaf mutism. நெக்ஸ்ட் வந்து டியூரிங் அடல்ட் உமனுக்கு வந்து இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் காஸ் பண்ணும். ஹைப்பர்தைராய்டிசம் 2 சிச்சுவேஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹைப்பர்தைராய்டிசம் காஸ் என்னென்னா கேன்சர் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் நோடுல்ஸ் ஆஃப் தைராய்டு கிளாண்ட். ஸோ அதெல்லாம் அதிகமாக டீப்பாக போக தேவையில்ல. எஃபெக்ட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் தைராக்சின் ஹார்மோன்ஸ். ஹைப்பர்தைராய்டிசம் அஃபெக்ட்ஸ் த பாடி ஃபிசியாலஜி. ஸோ நமக்கு ஏன் இது வந்து பிரச்சனை பண்ணுதுன்னா, நமக்கு ஆல்ரெடி இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு தெரியும், பேசல் மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு தெரியும். ஸோ எங்கள் ஃபங்க்ஷன்ஸ் எங்கே இருக்குது? ஸோ ரெகுலேட்ஸ் பிஎம்ஆர்னா இன்க்ரீசஸ் த பேசல் மெட்டபாலிக் ரேட்டுங்கிறப்ப, ஸோ அதிகமாக தைராக்சின் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதிகமாக ரேட் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் அதிகமாக நம்ம ஃபியூவல் அவுட் ஆஃப் போய்டும், நமக்கு வந்து மோர் டயர்டாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா சப்போர்ட்ஸ் ஆர்பிசி ஃபார்மேஷன், கண்ட்ரோல் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் மெட்டபாலிசம். இந்த 3 மெட்டபாலிசம் தான் நம்ம பாடியில் ஓவராலாக எனர்ஜி மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இதில் ஹைப்பர் செக்ரேஷன் வந்துச்சுன்னா நமக்கு நிறைய பிரச்சனை வரும். அதனால தான் நம்ம நார்மலாக வச்சுக்கணும், ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகே, ஹைப்பர் தைராய்டிசமில் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து இட் செக்ரேட்ஸ் ப்ரோட்டீன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைராய்டில் வந்து 4 இருக்குது. ரெகுலேட்ஸ் பிஎம்ஆர் பேசல் மெட்டபாலிக் ரேட், நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட்ஸ் ஆர்பிசி ஃபார்மேஷன், கண்ட்ரோல் கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் மெட்டபாலிசம், மெயின்டைன்ஸ் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். 4 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு நோட் என்னென்னா, தைராய்டு கிளாண்டில் நம்ம வெறும் 2 ஹார்மோன் இது மட்டும் பார்த்தோம். பட் there is a third hormone called calcitonin or thyrocalcitonin produced by the thyroid gland. ஓகே, ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் த C cells ஆர் parafollicular cellsனு சொல்லுவாங்க, which regulates the calcium metabolism in the body. as the name suggests, அதுலேயே calcitonin இருக்குது. ஸோ கால்சியம் மெட்டபாலிசமை இது அஃபெக்ட் பண்ணுது. எப்படின்னா, இட் decreases the calcium level in the blood. இது ஹைப்போகால்சிமிக் ஹார்மோன். இது பேர் என்ன பண்ணுன்னா, பிளட்டில் இருக்கிற 2 வேலை பண்ணும். ஒன்று வந்து இன்க்ரீசஸ் த எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் கால்சியம் இன் த கிட்னி. நெக்ஸ்ட் வந்து போனில் போய் நம்ம போன்ஸ்லலாம் கால்சியம் டெபாசிஷனை இன்க்ரீஸ் பண்ணும். போன்ஸில் போய் ஒட்டிக்குங்கிறப்ப நமக்கு பிளட்டில் கம்மியாக இருக்கும்ல. ஸோ 2 வகையாக. நெக்ஸ்ட் வந்து அப்சார்ப்ஷன் ஃப்ரம் த இன்டெஸ்டைனையும் கம்மி பண்ணிடுது. ஸோ 3 ஃபங்க்ஷன். கால்சியம் மெட்டபாலிசமில் இது ரொம்ப முக்கியமான ரோலாக இருக்குது. Okay, next one, the parathyroid glands. There are 4 glands present on the backside of the thyroid gland, 2 on each side. Next one, the function on the secretes a peptide hormone or parathormone. Next one, the secretion regulated by the circulating calcium levels. Okay, increases the calcium level in the blood. Hypercalcemic hormone acts on bone resorption. Bone நம்ம calcitonin வந்து போனில் கால்சியம் எடுத்துகிட்டு போய் போனில் ஒட்ட வைக்கும்ல, ஸோ ஆட் பண்ணும், டெபாசிட் பண்ணும்ல. ஸோ இது அப்படியே ஆப்போசிட், போன் ரிசாப்ஷன், அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு வரும், ரிசாப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டிமுலேட்ஸ் த ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் ஃப்ரம் மினரல் டியூபிள்ஸ். அது அப்படியே ஆப்போசிட். அங்கே கால்சிட்டோனில் வந்து இட் எக்ஸ்க்ரீஷன் ஸ்டிமுலேட்ஸ் த எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் கால்சியம் ஃப்ரம் மினரல் டியூபிள்ஸ். இது வந்து increases the calcium absorption from digested food. Calcitonin அப்படியே opposite, decreases the calcium absorption from digested food. So parathormone calcitonin contrast to each other. Next வந்து thymus. லொக்கேஷன், எந்த கிளாண்ட் எடுத்திங்கன்னா லொக்கேஷன் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன். லொக்கேஷன் வந்து லோபியுலர் ஸ்ட்ரக்சர் லொக்கேட்டட் பிட்வீன் லங்ஸ் பிஹைண்ட் த ஸ்டர்னம் ஆன் த வென்ட்ரல் சைட் ஆஃப் அயோட்டா. அயோட்டாவோட வென்ட்ரல் சைடில், அயோட்டாவோட வென்ட்ரல் சைட்னா ஆன்டீரியர் சைடு, அதுக்கு முன்னாடின்னு அர்த்தம். ஸோ வந்து அது முன்னாடி உட்காந்துருக்கு, பிஹைண்ட் த ஸ்டர்னம், ஸ்டர்னத்துக்கு பிஹைண்டு, அதே சமயம் அயோட்டாக்கு முன்னாடியே இருக்குது, பிட்வீன் 2 லங்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸில் வந்து சப்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் இம்யூன் சிஸ்டம். ஸோ தைமஸ் வந்து தைமோசின்ஸுங்கிற ஒரு பெப்டைட் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. ஸோ அதோட ரோல் என்னென்னா இம்யூன் சிஸ்டமை டெவலப் பண்ணுறது, ப்ரமோட் பண்ணுறது தான். எப்படின்னா, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் T lymphocytes ப்ரொவைட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஓகே, T lymphocytes-ஐயும் B lymphocytes-ஐயும் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். as we know all, T lymphocytes provides cell mediated immunity. B lymphocytes or antibodies production provides humoral mediated immunity or humoral immunity. நெக்ஸ்ட் வந்து டீஜெனரேஷன் இன் ஓல்ட் பர்சன்ஸ் காஸ் டிக்ரீஸ் இன் இம்யூனிட்டி. நம்ம யங்காக இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல இம்யூனிட்டி இருக்கும், பட் ஓல்டு ஆக நமக்கு டிசீஸ் மோர் ப்ரானாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா தைமஸோட டெவலப்மெண்ட். நம்ம போக போக தைமஸுங்கிற கிளாண்ட் வந்து நம்ம ஏஜ் அதிகமாக சுருங்கிட்டே வரும், சின்னதாகிட்டே வரும். ஸோ திஸ் காசஸ் டிக்ரீஸ் த செக்ரீஷன் ஆஃப் தைமோசின்ஸ். ஸோ தைமோசின் கம்மியாகிறப்ப T lymphocyte B lymphocyte ப்ரொடக்ஷனும் கம்மியாகுது. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் இம்யூனிட்டியும் குறையுது இன் ஓல்டர் பர்சன்ஸ். நெக்ஸ்ட் வந்து அட்ரினல் கிளாண்ட். ஸோ அட்ரினல் கிளாண்ட் பார்த்தோம்னா 1 pair ஈச் ஆன், இதுக்கு இன்னொரு பேர் சூப்ராரினல் கிளாண்ட்னு சொல்லுவாங்க. ஈச் ஆன் ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் ஈச் கிட்னி, கம்போஸ்ட் ஆஃப் அவுட்டர் adrenal cortex, inner medulla. Next adrenal medulla 2 ஹார்மோன்ஸ் காமன்லி கால் கேட்டிகோலமைன்ஸ்னு சொல்லுவாங்க, எபினெஃப்ரின், நார்எபினெஃப்ரின். ஸோ நெக்ஸ்ட் வந்து they are called emergency hormones, hormones of fight or flight.
ரோல் வந்து increases alertness, pupillary dilation, piloerection, sweating. So these causes increased heart rate, அதுக்கப்புறம் increased contraction of heart, அதுக்கப்புறம் rate of respiration increase ஆகும். நெக்ஸ்ட் கேட்டிகோலமைன்ஸ் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னா ஸ்டிமுலேட்ஸ் கெமிக்கலி. இது வந்து நமக்கு வந்து ஃபிசியாலஜிக்கலி இந்த ரோல் எல்லாமே இன்க்ரீஸ் அலர்ட்னஸ், பீப்பிள் டியூரேஷன்லாம். இது வந்து கெமிக்கலி என்ன பண்ணுன்னா பிரேக் டவுன் ஆஃப் கிளைக்கோஜன் டு ஃபார்ம் குளுக்கோஸ். இதாவது நீங்கள் வாங்க பயோகெமில் சூப்பராக சொல்லி தருவாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த டாபிக். கிளைக்கோஜன் டு குளுக்கோஸ் பிரேக் டவுன்லாம் செம்ம மெக்கானிசம். லிவரில் இருக்க கிளைக்கோஜனை பிரேக் பண்ணி நமக்கு எப்பப்பெல்லாம் ஃபியூவல் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்கும், ஸோ குளுக்கோஸ் கம்மியாக இருக்கும், எனர்ஜி கம்மியாக இருக்கும், அப்போல்லாம் கிளைக்கோஜன் லிவரில் இருக்கலாம் பிரேக் டவுன் ஆகி நமக்கு வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண குளுக்கோஸாக ஃபார்ம் பண்ணி சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டிமுலேட்ஸ் பிரேக் டவுன் ஆஃப் லிபிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். இதுவும் பண்ணும், செம்மையாக இருக்கும். நீங்கள் வாங்க இது வந்து டீட்டெயிலாக படிச்சிக்கலாம். இப்போதைக்கு சும்மா ஜஸ்ட் யூ ரிமெம்பர் திஸ் நேம். நெக்ஸ்ட் adrenal cortex divided into 3 layers: zona reticularis, fasciculata, glomerulosa from inner to outer. Secrete hormones called corticoids. There are two types: glucocorticoids and mineralocorticoids. Glucocorticoids commonly called cortisols. Mineralocorticoids commonly called aldosterone. Fine. ஆல்டோஸ்டிரான் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். நம்ம கிட்னியில் தான் இதுவும் வேலை செய்யும். நமக்கு வாட்டர், நம்ம பிபி ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப, பிளட் வால்யூம் கம்மியாக இருக்கிறப்ப நமக்கு வந்து வாட்டர் ரீஅப்சார்ப்ஷனை கிட்னிலேருந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஃபைன். ஓகே, குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் பார்த்தோம்னா ஸ்டிமுலேட்ஸ் குளுக்கோனியோஜெனசிஸ்ங்கிறப்ப நம்ம அதர் அமினோ ஆசிட்ஸ் ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து நம்ம குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது பேர் தான். ஒரு வேறு சிம்பிளர் காம்பவுண்ட்ஸ்லேருந்து குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது பேர் தான் குளுக்கோனியோஜெனசிஸ். நியோ மீன்ஸ் நியூ. ஸோ நியூ ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் ஃப்ரம் சிம்பிளர் மாலிகுல்ஸ் தான் குளுக்கோனியோஜெனசிஸ். லிப்போலைசிஸ் ஃபேட்லேருந்து எனர்ஜி வருது. ப்ரோட்டியோலைசிஸ்னால் ப்ரோட்டீன்லேருந்து எனர்ஜி வருது. நெக்ஸ்ட் இன்ஹிபிட் செல்லுலார் அப்டேக் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஸோ அமினோ ஆசிட்ஸோட யூட்டிலைசேஷனை கம்மி பண்ணுது. நெக்ஸ்ட் அப்போ என்ன பண்ணலாம், அமினோ ஆசிட்ஸோட லெவல் வந்து பிளட்டில் அதிகமாகிடும். ஸோ செல்லு யூஸ் பண்ணால் தானே நமக்கு வந்து பிளட்லேருந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ இதை யூஸ் பண்ணுறதை தடுக்கிறதுனால பிளட்டில் அமினோ ஆசிட்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் கார்டிசோல்ஸ் மெயின்டைன்ஸ். அது ஒர்க், கார்டிசோலோட ஒர்க் மட்டும் ஸ்பெசிஃபிக்கான ஒர்க் என்னென்னா மெயின்டைன்ஸ் cardiovascular system and kidney functions. Okay, produces anti-inflammatory reactions. Okay, suppresses immune response. Fine. Stimulates the RBC production. Okay, there are many more functions than this. இது வந்து ஒரு பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் தான். இன்னும் நல்லா டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இருக்குது. பட் திஸ் இஸ் எனஃப் அக்கார்டிங் டு அவர் லெவல். இப்போ நமக்கு இந்த லெவலுக்கு இது போதும். நெக்ஸ்ட் வந்து ஆல்டோஸ்டிரான் acts at renal tubules, stimulates the reabsorption of sodium and water, excretion of potassium and phosphate ions, maintains electrolytes, body fluid volume and osmotic pressure and blood pressure. Androgenic steroids is very important. இந்த பாயிண்ட் கேட்க சான்ஸ் இருக்குது. androgenic steroid secreted by adrenal cortex. ஓகே, ரோல் என்னன்னா androgenic growth of axial hair, pubic hair and facial hair. இந்த adrenogenic steroid மட்டும் இதோட ஒர்க் இதுதான். pancreas, both exocrine and endocrine part. Endocrine வந்து consist of islets of Langerhans, 1 to 2 million in humans. இந்த islets of Langerhans cells 1 to 2 million இருக்கு. நெக்ஸ்ட் வந்து represents 1 to 2% of pancreatic tissue. இவ்வளோ இருந்தாலுமே அது வந்து 1 to 2% of pancreatic tissue தான் கான்ஸ்டியூட் பண்ணுது. நெக்ஸ்ட் islets of Langerhans is divided into 2 types of cells: alpha cells, beta cells. As we all know, alpha cells secrete glucagon, beta cells secrete insulin. அதுக்கோட ஒவ்வொன்றுக்கான ஃபங்க்ஷனும் இதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. Next, diabetes mellitus is caused by prolonged hyperglycemia due to loss of glucose through urine. So cause கிடையாது, இது எல்லாமே வந்து அந்த ஃபீச்சர்ஸ், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். ஏன் காஸ்ட்னா there are 2 types of diabetes mellitus. எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. ஸோ diabetes mellitusல ஒன்று ஃபஸ்ட்டு வந்து டியூ டு improper secretion of insulin. செகண்ட் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் வந்து ஃபஸ்ட் டைப்பில் வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் ஆகிறதுல பிரச்சனை இருக்கும். செகண்டில் இன்சுலின் கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகும். பட் வந்து இன்சுலின் வந்து செல்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, செல்ஸ் கிட்ட போய் அதோட வேலையை காட்ட முடியாது. நம்ம சொசைட்டியில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த டயபெட்டிஸ் 99% வந்து செகண்ட் டைப் தான். அதனால தான் நமக்கு நிறைய பிரச்சனை வருது. இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும், பட் தட் டஸ் நாட் ஆக்ட்ஸ் வித் த செல். நம்ம அதாவது செல்லில் போய் ஆக்ட் பண்ண முடியாது. அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு அதுதான் அர்த்தம். இட் கேன் நாட், த ரிசெப்டார்ஸ் ஆர் டெஃபிஷியன்ட். நம்ம செல்ஸில் இருக்க ரிசெப்டார்ஸ் டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால தான் இன்சுலின் வந்தாலும் அதால் உள்ளே எடுத்துகிட்டு வர முடியல, அதால் ஆக்ட் பண்ண முடியல. அதனால தான் வி கெட் டயபெட்டிஸ் mellitus. செகண்ட் வந்து இதை நம்ம டயபெட்டிஸ் mellitusல இது இன்சுலின் இல்லாதனால குளுக்கோஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வேறு மெட்டபாலிசம் போகும், நிறைய இருக்குது. நம்ம இங்கே வந்து படிங்க. ஸோ நிறைய மெட்டபாலிசம் மாறி நம்ம ஹச்எம்பி ஷண்ட்லாம் வரும். ஸோ நிறையா அசிடைல் கோயை வந்து கீட்டோன் பாடிஸாக மாறும். ஸோ கீட்டோன் பாடிஸ் மாற நமக்கு என்ன ஆகும்னா நம்ம கீட்டோன் பாடிஸ் உடம்புல அதிகமாகிடுது. அதனால வந்து ஒரு கட்டை தாண்டி நமக்கு யூரின்லேயே வெளியே போக ஆரம்பிக்கும். அதுதான் இப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி.
நெக்ஸ்ட் ஆண்ட்ரோஜன்ஸ். ஆண்ட்ரோஜன்ஸ்னா என்ன? டெஸ்டிஸில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ். ஆக்ட்ஸ் ஆன் சிஎன்எஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் மேல் sexual behavior called libido. Produce anabolic effects on protein and carbohydrate metabolism. Estrogen influences female sex behavior. Secondary characters. Okay. Progesterone வந்து stimulates the alveoli formation and milk secretion. Next, ஹார்மோன்ஸ் ஆஃப் ஹார்ட் அண்ட் கிட்னி எக்ஸெட்ரா. ஐ ஹோப் நம்ம இப்போ லைனாக பார்த்துக்கிட்டே வந்தோம். டெஸ்டிஸில் இருக்கிறது ஆண்ட்ரோஜன்ஸ், ஸோ ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஒவ்வொன்றா. ஐ திங்க் உங்களுக்கு உங்களுக்கு செகண்ட் டாபிக் ஃபுல்லாக உங்களுக்கு ஓரளவுக்கு தரவே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட் போகிறேன். ஹார்மோன்ஸ் ஆஃப் ஹார்ட், கிட்னி எக்ஸெட்ரா. ஓகே, வந்து இப்போ ஹார்ட்டில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது ஏட்ரியல் நாட்ரியோரெட்டிக் ஃபேக்டர் ஆர் ஏட்ரியல் நாட்ரியோரெட்டிக் பெப்டைட்னு சொல்லுவாங்க. விச் ஆப்போசிட் டு இது அப்படியே ஆன்டகானிஸ்ட் டு நம்ம வந்து ஆன்டி டயரோட்டிக் ஹார்மோன் படித்தோம்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஆன்டி டயரோட்டிக் ஹார்மோன் இன்க்ரீசஸ் த வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன். இது இஸ் ஆப்போசிட்டுங்கிறப்ப இட் டிக்ரீசஸ் த வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன். திஸ் காசஸ் டைலேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் விச் டிக்ரீசஸ் த பிபி. ஃபைன். ஜெக்ஸ்ட்ரா குளோமரல் செல்ஸ் வந்து increases the water reabsorption, so increases the BP. Produces erythropoietin ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலிமா எரித்ரோபோய்சிஸ் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வாட்டர் ரீஅப்சார்ப்ஷனில் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்லேருந்து வர ஹார்மோன்ஸ். கேஸ்ட்ரின், செக்ரேட்டின், காலிசைஸ்டோகினின், பான்க்ரியோசைமின். நெக்ஸ்ட் வந்து கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட். ஒவ்வொன்றுக்கும் அதோட ரோல்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. கேஸ்ட்ரின் ஆக்ட்ஸ் ஆன் gastric glands, then secretes stimulates the secretion of HCl and pepsinogen. Pepsinogen வந்து HCl இருக்கிறப்ப pepsinogen converts into pepsin, so then it acts on the proteins. Okay, secretin acts as an exocrine pancreas, acts on exocrine pancreas and stimulates the water and bicarbonate ion secretion. Next வந்து cholecystokinin, pancreozymin, அது full name அதான், acts on pancreas and gallbladder and stimulates bile juice and pancreatic enzymes. நம்ம கண்ட்ராக்ஷன் ஆஃப் கேல் பிளாடர் பண்ணணும். ஸோ கண்ட்ராக்ட் பண்ணுறப்ப உள்ள சேவாக இருக்க பைல் ஜூஸ் எல்லாமே வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட் இன்ஹிபிட்ஸ் த கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் அண்ட் மோட்டிலிட்டி. நெக்ஸ்ட் some growth factors essential for normal growth and tissue repair. This is the main topic in the chapter. வந்து மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன். ஓகே, அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒவ்வொரு ஹார்மோன்ஸ்க்கான நேச்சர் என்னென்னு பார்க்கலாம். பெப்டைட், பாலிபெப்டைட், ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ் என்னென்னா இன்சுலின், குளுக்காகோன், பிட்யூட்ரி, ஹைப்போதாலமிக் ஹார்மோன்ஸ். எல்லா ஹார்மோன்ஸ், பிட்யூட்ரி அண்ட் ஹைப்போதாலமிக் ஹார்மோன்ஸ் அண்ட் இன்சுலின், குளுக்காகோன் எல்லாமே பெப்டைட் ஹார்மோன்ஸ் ஆர் ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ்னு பார்த்துக்கிட்டோம்னா கார்டிசோல், டெஸ்டோஸ்டிரான், ஈஸ்ட்ராடயோல், ப்ரொஜெஸ்ட்ரான், இது எல்லாமே ஆண்ட்ரோஜன், அது எல்லாமே சேர்த்து ஸ்டீராய்ட்ஸில் வந்துடுது. டைரோசின், ஓகே, இந்த டைரோசின் மெட்டபாலிசம்னு வரது எல்லாமே வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ். தைராக்சின், டெட்ராய்டோதைரோனின், ட்ரைஐடோதைரோனின் எல்லாமே வந்து தைராய்டு ஹார்மோன்ஸில் வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் வந்து எபினெஃப்ரின். டைரோசின்ங்கிற அமினோ ஆசிட்லேருந்து தான் எபினெஃப்ரின் வரும், தைராக்சின் வரும். பட் இங்கே அயோடோதைரோனின்ங்கிற டாப்பிக்கில் போகிறப்ப எபினெஃப்ரின் வராது. ஸோ அயோடோதைரோனின்ஸில் தைராய்டு ஹார்மோன்ஸ், அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் அப்போ எபினெஃப்ரின் வந்துடுது. நெக்ஸ்ட் செகண்ட் மெசஞ்சர்ஸ், த மோட் ஆஃப் ஆக்ஷன். செகண்ட் மெசஞ்சர்ஸ் cyclic AMP, IP3, calcium. These are acts as second messengers, regulates cellular metabolism. Hormones which interact with intracellular receptors. நேராக வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு சில ஹார்மோன்ஸ்லாம் வந்து செகண்ட் மெசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணும். ஒரு சில ஹார்மோன்ஸ்லாம் டைரெக்டாக டிஃப்யூஸ் ஆகி உள்ளே போய் நம்ம டைரெக்டாக நியூக்ளியர் ரிசெப்டார்ஸ் இருக்கும். ஸோ அந்த சைட்டோபிளாசமில் இருக்க நியூக்ளியர் ரிசெப்டார்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும். தே ஆர் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் அண்ட் அயோடோதைரோனின்ஸ். ஸோ தைராக்சின், அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து ஸ்டீராய்ட்ஸ், கார்டிசோல், டெஸ்டோஸ்டிரான், ஈஸ்ட்ராடயோல், ப்ரொஜெஸ்ட்ரான் எல்லாமே வந்து டைரெக்டாக போய் நியூக்ளியர் ரிசெப்டார்ஸில் ஆக்ட் பண்ணி மியூட்டேஷன் நடந்து ஜீன் எக்ஸ்பிரஷனில் சேஞ்ச் பண்ணி நமக்கு இது வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இந்த சாப்டருக்கான ஓவரால் ரிவிஷன் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இட் ஹெல்ப் யூ. உங்களுக்கு எனக்கு தேவை இந்த வீடியோக்கான ரிவ்யூ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஐ வில் டூ மோர் வீடியோஸ் லைக் திஸ் இன் கெமிஸ்ட்ரி அண்ட் பயோ. சாரி, ஐ குட் நாட் டூ இன் ஃபிசிக்ஸ் பிகாஸ் எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே மறந்துருச்சுன்னே சொல்லலாம். இங்கே நிறைய போர்ஷனுக்கப்போ அது மறந்துருச்சு. ஐ வில் ட்ரை இன் கெமிஸ்ட்ரி ஆஸ் ஃபார் ஆஸ் பாசிபிள். ஸோ பயாலஜியில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஐ வில் டூ இன் ஜுவாலஜி. பார்க்கலாம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சொல்லுங்கள், அதெல்லாம் இந்த மாதிரி நோட்ஸ்னால் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். ஐ ஹோப் இட் ஹெல்ப் யூ. லீவ் யுவர் கமெண்ட்.